மதராசி படத்துல வர இந்த ஒரு சீனை இல்ல இந்த ஒரு டாபிக் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அனிமல் இன்ஸ்டிங்க்டை பயன்படுத்தி, அதாவது அந்த ஒரு திறனை பயன்படுத்தி எப்படி சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த குரூப்ல இருக்கக்கூடிய கருப்பு ஆடு யாருன்றதை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த ஒரு காட்சி அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆக்சுவலா சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆன ஒரு நபர் இந்த மாதிரி யோசிக்கிறத சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் நீங்க மாட்டிட்டீங்க, அப்படி அந்த பிரச்சனையில மாற்றப்போ நீங்க தப்பிக்கணுன்றதை மட்டுமே உங்களோட மூளை ஒரு கட்டளையா பிறப்பிச்சு, நார்மலா நம்ம மூளையில இருக்கக்கூடிய நியூரான் லிங்க்ஸ் எந்த அளவுக்கு வேகத்தில் செயல்படுமோ அதை விட 30 மடங்கு அதிக வேகத்தில் செயல்படுறத இந்த மாதிரி இன்ஸ்டிங்க்ட் கீழே சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய உள்ளுணர்வு எப்படி நீங்க இதெல்லாம் தப்பிக்க போறீங்க. உலகம் முழுக்க பல நிகழ்வுகள் இதில் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிபிக் காரணங்கள் என்னன்னா, நீங்க ஒரு ஆபத்தில் இருக்கிறதா உணர்றப்போ உங்க மூளை நீங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக சில ரசாயன மாற்றங்களை உங்களுக்குள்ள ஏற்படும். உங்களோட அட்ரினலின் ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக அந்த இடத்துல வேலை செஞ்சு உங்களுக்கு அந்த நேரத்தில் வலி தெரியாது. உங்களுக்கு அந்த நேரத்தில் எந்த விதமான உள்ளுணர்வுகளும் ஏற்படாது. நீங்க தப்பிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு மட்டும்தான் ஏற்படும். இந்த நேரத்துல உங்களோட மைண்ட் ஒரு விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றதுனால நீங்க அந்த ஒரு விஷயத்துல சூப்பர் ஆக்டிவா மாறிடுவீங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அமெரிக்காவில் ஒரு அம்மா தன்னோட குழந்தைகள் காருக்கு கீழே மாட்டினதுனால நார்மலா ஒரு பர்சனால தூக்க முடியாத அந்த காரையே தூக்கி அந்த குழந்தைகளை காப்பாத்திருக்காங்க. இது எல்லாமே இந்த அட்ரினல் ரஷ்னால சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்னால நடக்கிறது மட்டும்தான். இந்த மாதிரி மலையேறக்கூடிய நிறைய நபர்கள் கரடிகள் கிட்ட இருந்து தப்பிச்சது, மலை சிங்கங்கள் கிட்ட இருந்து ஒரு நபர் கையாலேயே அதை கொன்னு தப்பிச்சதுன்னு சொல்லிட்டு இந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் கீழே நிறைய சம்பவங்கள் இந்த இடத்துல பதிவாயிருக்கு.